Hello friends, welcome to JC Games once again. நான் இன்னைக்கு 3D my animations videos பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம இன்னைக்கு மாடலிங் செக்ஷனுக்கு போகிறோம். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் பேசிக்ஸ் என்ன பற்றின நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன், மய பற்றின விஷயங்கள். ஸோ நம்ம இன்னைக்கு உங்களுடைய மய ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பண்ண ஒரு சின்ன பால். ஸோ நம்ம அதை டெலிட் பண்ணிட்டு இட்ஸ் அ blank screen. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி மாடலிங் பற்றின ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். ஓகே, மாடலிங் அப்படிங்கும்போது ஜஸ்ட் என்ன சொல்லலாம், நிறையா ஆக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஆக்டர்ஸு உருவாக்குற இடம். ஸோ மாடலிங் பேசிக்லி நாம் வந்து கேரக்டர் உருவாக்குறோம். ஸோ கேரக்டர் உருவாக்குறவங்க பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. கர்வ் அண்ட் சர்ஃபேஸ் அண்ட் பாலி மாடலிங். ஸோ இந்த ரெண்டு மாடலிங்காக யூஸ் பண்ணுவோம். ஸ்க்ளப்டிங் வேறு, ரிஸ்கிங் வேறு, அனிமேஷன் வேறு, ரெண்டு எஃபெக்ட். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. பட் நம்ம வந்து மாடலிங்காக யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா கர்வ் அண்ட் பாலி மாடலிங் யூஸ் பண்ணுவாங்க. பட் கர்வ்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன பண்ணுவாங்கன்னா pathway அண்ட் மூவ் கேமரா அண்ட் ரொட்டேஷன் த வே, அப்புறம் ஐகே கீ கிரியேஷன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் சிமிலராக தான் இருக்கும், பாலி மாடலிங் அண்ட் கர்வ்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் எல்லாமே. ஸோ நாம் இப்போ வந்து ஜஸ்ட் பாலி மாடலிங்கில் போவோம். ஸோ ஜஸ்ட் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இடையில இருக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ். ஸோ கஸ்டம்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, நாம் அடிக்கடி யூஸ் பண்ண போகிற டூல்ஸ் அண்ட் அடிக்கடி நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அதை நம்ம இந்த கஸ்டம்ஸ்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ கஸ்டம்ஸ்குள்ளே எப்படின்னு கொண்டு வரோன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மாடல்ஸ் செலக்ட் பண்ணோம். ஸோ அதில் நிறையா என்ன சொல்ல, ஒரு சிலிண்டர்ஸ் இருக்கணும், பாக்ஸ் இருக்கணும், அண்டு அப் அண்ட் டவுன் அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் ஸ்ட்ராப் மாதிரி நம்ம ஒரு பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம், பண்ணலாம். ஆனால் பட் மவுஸ் ஸ்ட்ராப்பை பொறுத்துட்டு பட் நிறைய விஷயங்கள் அது இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா கோஸ்ட் பஸ்டர் ட்ராப் சொல்லி ஒரு கோஸ்ட் பஸ்டர் ட்ராப்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும். என்னென்ன பாக்ஸ் அண்ட் ஒரு இதை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஓகே இதை பார்ப்போம். ஓகே, ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸாக தெரியும். ஸோ பாக்ஸ் அண்ட் நம்ம ஒரு ப்ராடக்ட்டோ ஏதாவது ஒரு கேரக்டர் மாடலிங் பண்ண ஒன்று ட்ராயிங் வச்சு இல்லை அதோட ப்ளூ பிரிண்டை வச்சு பண்ணும். பட் ஃபர்ஸ்ட் ஃபார் பிகினிங் நம்ம க்ரியேட் பண்ண போகும்போது ஜஸ்ட் நாம் வந்து பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ், அதாவது டெப்த் டீட்டெயில் எதுவுமே க்ரியேட் பண்ண, ஜஸ்ட் பேசிக் டீட்டெயில். பட் வாட் இஸ் பேசிக் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தா, இப்போ இது வந்து ஒரு பாக்ஸ் ரைட், இது ஒரு பாக்ஸ் அண்ட் இது ஒரு இது ஒரு பாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மாய பாஷையில் சொல்லணும்னா கியூப், இது ஒரு கியூப் அண்ட் இது ஒரு கியூப் அண்ட் இது ஒரு சிலிண்டர் அண்ட் ஈவன் இது ஒரு கியூப் அண்ட் இன்சைடில் இது ஒரு கியூப், இது ஒரு சிலிண்டர், இது ஒரு சிலிண்டர். இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தை பற்றி டீப்பாக பார்க்கும்போது ஸோ நம்ம பார்க்க போகிற ஒரு பாக்ஸ். ஸோ இது வந்து ஜஸ்ட் கோஸ்ட் பஸ்டர் ட்ராப்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கூகுளில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வரும். அண்ட் நம்ம இப்போ அடுத்து இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் ரிவ்யூ பார்ப்போம், எப்படி க்ரியேட் பண்ணுறது, என்ன மெத்தட் சொல்லி. ஜஸ்ட் உங்களுடைய மாயை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் நவ் நமக்கு இப்போ வந்து ஒரு க்யூப் தேவை ஜஸ்ட், அண்ட் திஸ் இஸ் ப்ராஸ்பெக்டிவ் வியூ அண்ட் க்யூப். இந்த க்யூப் வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாங்காக இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்க்ரோல் பண்ணியும் கொண்டு போகலாம், இல்லைனா ஆல்ட் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம். இன்னொரு விஷயம், நம்ம டைரெக்டாக அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்வேஸ் உங்களுடைய அவுட்லைனர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. க்யூபை கிளிக் பண்ணிட்டு டைரெக்டாக எஃப் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், அது ஜஸ்ட்டு ஜூம் அவுட் பண்ணிடும் உங்களுக்கு அந்த எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது இந்த க்யூப் நம்ம இப்போ டபிள்யூ ப்ரெஸ் பண்ணி இதை மேலே கொண்டு வரோம். அண்ட் நவ் இதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா மேலே வச்சாச்சு. அண்ட் இதுக்கு வந்து இப்போ நம்ம இதுக்கு வந்து ஸ்கேல் கொடுக்கணும். இன்புட்டில் பார்த்தீங்கன்னா ஹை வித். ஸோ இதில் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஹைட் வித் கூட்டுறது அண்ட் ப்ளஸ் சப்டிவிஷன் வித் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எட்ஜஸ் ஆட் பண்ணுறது
ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ஸ்கேல் மூலியமாக நம்ம கூட்டலாம். பட் ஸ்கேல் மூலியமாக கூட்டிக்கலாம், நாட் அன் இஷ்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதோட வித் டூ செலக்ட் பண்ணோம். இதில் வித் ஒரு 5 ஓகே 3 வித் 3 வச்சுருங்க. அண்ட் இதோட ஹைட் இருக்கட்டும். அண்ட் டெப்த் ஒரு 2. ஓகே, ஸோ இது வந்து இதுவும் 1 இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ சிம்பிளாக ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் செகண்ட் இன்புட் மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நமக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல ஒரு டோட்டல் ஒரு அவுட்லைன் பாக்ஸ் கிரியேட் பண்ணி அண்ட் இங்கே வந்து இன்னொரு பாக்ஸ் தேவைப்படும். ஸோ இன்னொரு பாக்ஸ் செக்ஷன் தேவை நமக்கு. அண்ட் இந்த இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து தனியான ஒரு பாக்ஸ் அண்ட் இந்த பாக்ஸ். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம இந்த பாக்ஸ் அண்ட் ஒரு சிலிண்டர் தேவைப்படுறது. ஸோ நம்ம பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறது நம்ம இன்னும் டூப்ளிகேட் பண்ணலாம். இந்த பாக்ஸ் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் கண்ட்ரோல் டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது டூப்ளிகேட் ஆகிடும். பட் டூப்ளிகேட்னால ஒரு இஷ்யூ என்னென்னா, நமக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணதில் இந்த இன்புட் மெத்தட்ஸ் இருக்கும். பட் நம்ம டூப்ளிகேட் பண்ண காப்பியில் இன்புட்ஸ் மெத்தட்ஸ் வராது. ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் இது வந்து ஃபியூச்சர் நம்ம வந்து மாடலிங் பண்ணும்போது டைரெக்டாக இந்த எடிட் பண்ண முடியாது. ஸோ டூப்ளிகேட் க்யூப் பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்ம கஸ்டம்ஸ்க்கு போங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து அடிக்கடி க்யூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் செலக்ட் கிரியேட் பாலிகான் ப்ரிமிட்டிவ்ஸ். ஸோ நமக்கு க்யூப். ஸோ உங்களுடைய க்யூப் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் இங்கே வந்துச்சு. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட்டில் போங்க, பாலிகான் ப்ரிமிட்டிவ் உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் க்யூ ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இது வந்து கஸ்டம்ஸ் க்யூவில் வந்துடும். ஸோ இது வந்து டபுள் டைம் வந்துருக்கு, பிகாஸ் நான் வந்து 2 டைம்ஸ் பண்ணதுனால. ஓகே, ஸோ இப்படி நம்ம கஸ்டம்ஸில் நமக்கு தேவையான கீஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட்ஸ் இப்போ அடுத்து நம்ம இன்னொரு கிளிக் பண்ணுறோம். ஜஸ்ட் இது வந்து ஆப் ட்ராக் பண்ணுறோம். அண்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு குறைக்கணும். 0.3 and 0.3 and 0.3. Yeah, this should be 1. Okay, so கொண்டு வரும். ஜஸ்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணதுக்கு எஃப் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் ஜூம் பண்ணதுக்கு நீங்கள் மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ட் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட லொக்கேஷன் அண்ட் நமக்கு இந்த பாக்ஸோட லொக்கேஷன் எல்லாமே நமக்கு கிளியராக பாக்ஸோட லொக்கேஷன். இது வந்து 0 அண்ட் இது வந்து 1 ஆக்சஸ் இருக்குது. சப்போஸ் நம்ம இதை வந்து இதையும் 0 ஆகுனா கீழே இருந்து சென்டர், பிகாஸ் இதோட சென்டர் பாயிண்ட், அதாவது இந்த பாக்ஸோட சென்டர் பாயிண்ட் வந்து இங்கே இருக்கு. பட் இதோட சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்கு. ஸோ நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் 0 காட்டும். பட் நாம் அது இந்த இடத்துல நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம இதை எதுவுமே முடிவு எடுக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்துச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய சென்டர் பாயிண்ட் சேஞ்ச் பண்ண நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் என்ன சொல்ல, ஒவ்வொரு ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டோட சென்டர் பாயிண்ட் அண்ட் அந்த ஆப்ஜெக்டோட என்ன சொல்ல மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் இப்போ இங்கே இருக்குது, இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் வேறு பொசிஷனில் இருக்குன்னு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம். அது நாட் அன் இஷ்யூ. அண்ட் இப்போ அடுத்து ஒரு சிலிண்டர் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஓகே, and then
So polymodeling and cylinder. Okay, cylinder position 1 and 2 and that is K 0.2 0.2 0.2. Okay, and so rotation 90 degree, 90, yeah. And another one 0.5 5. Okay, so just maybe இது இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ 0.1 0.1 and the cube size நம்ம கொஞ்சம் சின்னதாக்கிடுவோம். இம்போர்ட்டில் போய் 0.2 okay. Okay friends, நம்ம இன்னைக்கு வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கியூப் கிரியேட் பண்ணி பேசிக் மாடல் கோஸ்ட் பஸ்டர்ஸ் ட்ராப்ஸ் வச்சு நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜென்ரல் ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு கியூப் கிரியேட் பண்ணி அண்ட் ஒரு சிலிண்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் பேசிக் மாடல் அண்ட் கஸ்டம்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நமக்கு தேவையான விஷயங்களை நாம் இங்கே காப்பி பண்ணி எடுக்கிறது பேர் கஸ்டம்ஸ். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கிடுவீங்க. ஸோ அதுக்கு இந்த கஸ்டம்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அடுத்து இப்போது இந்த பாக்ஸோட பார்த்தீங்கன்னா எட்ஜஸ். ஸோ எட்ஜஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு எட்ஜஸ்ட் இருக்கும். ஸோ நான் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி சாம்பிள் ஆன்டிலைசிங் ஸ்கேல். ஸோ நம்மளுடைய எட்ஜஸை, ஸோ இப்போ இந்த எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது. ஜஸ்ட் இது வந்து ஒரு சின்ன கோடு மாதிரியாக இருக்கும். ஸோ நாம் அதை கிளிக் பண்ணோன்னா அந்த எட்ஜஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் ஆயிரும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஜூம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எனக்கு. ஓகே, இப்போ இந்த எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக கட்டிங்ஸ் இந்த மாதிரி இருக்கும், ரைட்? அந்த சின்ன கட்டிங்ஸாக இருக்குது. இந்த ஆன்டினலைசிங், அதாவது அலைசிங் ஸ்கேல் ஆன் பண்ணோம்னா அந்த கட்டிங்ஸ் நமக்கு போயிடும். அண்ட் செகண்ட், நம்ம ஒவ்வொரு டிவிஷனுக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆம்பியன்ட் கீன்னு சொல்லுவோம், இதுக்கு பேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆம்பியன்ட். ஸோ இது வந்து நம்மளுடைய எட்ஜஸ்க்கு டார்க் ஷேடாக கொடுத்து நமக்கு ப்ராப்பர் வியூ கொடுக்கும் இந்த எட்ஜை. ஸோ இது ரெண்டுமே ஆனில் வைங்க. அண்ட் அடுத்து நமக்கு வந்து ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ஸ்லாஷ் அண்ட் இந்த எட்ஜ். ஸோ இப்போ நம்ம வந்து நமக்கு இன்னும் சில எட்ஜ் லூப் தேவைப்படுது. ஸோ எட்ஜ் லூப் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி அண்ட் மிடில் பட்டனை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எட்ஜ் உங்களுடைய ப்ராஸ்பெக்டிவ், அதாவது உங்களுடைய ஸ்கின் பேன் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு இப்போ எட்ஜ் டூல் தேவை. அதாவது பார்த்தீங்கன்னா மெஷ்ல இருக்கும், மெஷ் டூல்ஸில் போங்க அண்ட் சரி எடிட் மெஷ்ல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் எட்ஜ் லூப் ஓகே, சாரி மெஷ் டூலில் போங்க. உங்களுக்கு இன்சர்ட் எட்ஜ் நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் மாஸ்க் கிளிக். ஓகே, இப்போ நம்ம எட்ஜ் லூப் இங்கே வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம அங்கே ஒரு கீ எட்ஜ் லூப் இப்போ நம்ம இங்கே செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீ இங்கே வந்துடும்.
ஸோ இங்கே வர்றதுக்கான ரீசன் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து 2 கட்டிங்ஸ் இங்கே ஒன்று அண்ட் இதில் ஒன்று தரும். ஓகே, அண்ட் திஸ் இஸ் Extrude. ஸோ இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணுறோம். ஓகே, சேவ் பண்ணுறது முதல்ல நமக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சீன் செட் பண்ணுறோம். சீன் செட்டிங் பண்ணணும். இப்போது டைரெக்டாக சேவ் பண்ணாமல் நம்ம இப்போ ஏதோ நியூ ப்ராஜெக்ட் எடுத்தால ஸ்டார்டிங்ஸில் நம்ம வந்து சீன் செட்டப் பண்ணிக்கணும். நார்மலாக மற்ற கேம்ஸ் மற்ற விஷயங்களை நம்ம பார்த்திங்கன்னா வந்து டேட்டா ஒரு சீனாகவே சேவ் பண்ணுவோம், சேவ் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுவோம். பட் மாயாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டைரெக்டாக சேவ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது செட் சீன் பண்ணணும். ஸோ செட் சீன் என்ன பர்பஸ், செட் சீனை எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஜஸ்ட் உங்களுடைய create scene assembly. ஓகே, ஃபைல்ஸ்க்கு வாங்க. உங்கள் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் செட் ப்ராஜெக்ட் இருக்கும். அண்ட் இந்த செட் ப்ராஜெக்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். செட் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணணும்னா உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்ட் எங்கே நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சேன். மோஸ்ட் ப்ராபப்லி நான் வந்து சீல வைக்க மாட்டேன். சப்போஸ் எனி மிஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஃபார்மேட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா சீல இருக்க டேட்டாஸ் கிடைக்கிறது என்னது யூனிட்டியில் அண்ட் அதுக்குள்ளே மாயான்னு சொல்லி நான் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாயா, ஸோ இந்த மாயாக்குள்ளே நான் ஒரு இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணேன். ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணி ஃபோட்டோ மாயா tutorial. ஓகே, இந்த ஃபைல் ஃபோல்டர் டைரக்ட் பண்ணி அண்ட் வேறு ஒன்று நீங்கள் பண்ணணும், ஜஸ்ட் செட் பண்ணி கொடுத்தாலே போதும். அண்ட் கிரியேட் டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ கிரியேட் டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ் வந்து கரண்ட் ஒர்க் பேஸ், இந்த ஒர்க் பேஸ் கிளாசிக் இருக்கும். நீங்கள் வேணுவர் நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இல்லை கிளாசிக்கில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிரியேட் ஒர்க் பேஸ் சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். அண்ட் நான் இப்போ மறுபடியும் ப்ராஜெக்ட் விண்டோஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ இந்த மாயா டியூட்டோரியல், இப்போ நம்ம கரண்ட் ப்ராஜெக்ட் மாயா டியூட்டோரியல் அண்ட் லொக்கேஷன் எஃப் மாயா. ஸோ இந்த மாயாக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா ப்ரைமரி ப்ராஜெக்ட் லொக்கேஷனுக்குள்ள சீன்ஸ் இருக்குது, அசட்ஸ் இருக்குது, இமேஜஸ் இருக்குது, சோர்ஸ் இமேஜ் இருக்குது, ரெண்டர் டேட்டா, கிளிப், சவுண்ட், ஸ்கிரிப்ட் டேட்டா, மூவிஸ் டேட்டா, டைம் எடிட்டர், ஆட்டோ சேவ், சரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் எதுக்காக ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணுறது சீன் அந்த சீனில் அண்ட் அசட்ஸில் அந்த அசட்ஸ் அண்ட் இமேஜ் இந்த இமேஜ். ஸோ இந்த ப்ராஜெக்டை நீங்கள் இன்னொரு கம்ப்யூட்டர்லேருந்து ஓப்பன் பண்ணி இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நீங்கள் காப்பி பண்ணி கொண்டு போனீங்கன்னா ஸோ இது வந்து மாயா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கேட்காது. ஸோ ஜஸ்ட் இந்த ப்ரிஃபர்ட் ஆங்கிள் செக் பண்ணும். ஓகே, ஸோ இந்த இமேஜ் ஃபோல்டருக்குள்ள அந்த இமேஜ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கலாம். ஸோ நோ நீட் டு reassemble the location of that image and that. நம்ம இப்போதைக்கு ஸோ இதுதான் செட் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ஸ். ஸோ செட் ப்ராஜெக்ட் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிடும் போது செட் ப்ராஜெக்டில் போய் உங்கள் ப்ராஜெக்டை செட் பண்ணிடுங்க அண்ட் அக்செப்ட். ஓகே, ஸோ இப்போது 2 இது கொடுத்தாச்சு. அண்ட் நமக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எட்ஜ் இப்போ மறுபடியும் நமக்கு இன்னொரு 2 எட்ஜ் தேவை. ஸோ இன்னும் 2 எட்ஜ் தேவைங்கும்போது 2 ஆப்ஷன், ஒன்று நாம் இங்கே கிளிக் பண்ணணும், இல்லைன்னா இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜி பட்டன் அமுக்குனீங்கன்னா என்ன ஆகுனா உங்களுடைய லாஸ்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன ஆப்ஷன் ஓப்பன் பண்ணீங்களோ இல்லை என்ன ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருந்தீங்களோ அது உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ இது நம்ம அக்செப்ட் பண்ணது மறுபடியும் உங்கள் கீபோர்டு ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். த ரீசன் த லாஸ்ட் ஃபங்க்ஷன் ரிப்பீட்டட் ஃபங்க்ஷன் அது வரும். ஸோ நம்ம இப்போ மறுபடியும் ஒரு 2 எட்ஜ் லூப் போடுறோம். அண்ட் இதில் அண்ட் இதில் ஓகே, ஸோ நம்ம வந்து 2 எட்ஜ் லூப் போட்டாச்சு. இப்போது இது வந்து சேவ் கொடுத்துருவோம். கண்ட்ரோல் எஸ் டு சேவ். நம்ம சீன் சேவ் பண்ணுறதுக்கு சீன்ஸ்
அண்ட் பேக்கில் வாங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா map binary and ACH இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு ghost buster trap. Okay, just வேறு ஒன்று சேஞ்ச் பண்ணல, save as கொடுக்குறேன். The file being saved and created in a student version of the MOV indicate the personal learning only. If you save the file, this message will always appear whenever the file is open. Then continue. Okay, so இப்போ நம்ம சீன் சேவ் பண்ணியாச்சு. அண்ட் ஸ்கேன்டு இப்போ நமக்கு வந்து இந்த எட்ஜ், அதாவது ஓகே ஓகே அது காணலை. நம்ம ஓப்பன் பண்ணியிருந்த Ghost Buster Trap. Okay, நம்ம இமேஜில் போய் ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் எட்ஜ் இந்த மாதிரி கட்டிங்ஸ் அண்ட் ஏஜ். ஸோ இதுக்கு வந்து நாம் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வழிமுறைகள் இருக்கலாம். பட் நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணால் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம இருக்கும். ஆப்ஜெக்ட் மோட், எட்ஜ் மோட், வேர்டெக்ஸ் மோட் அண்ட் வேர்டெக்ஸ் ஃபேஸ் மோட், மல்டி அண்ட் யூவி மோட். ஓகே, ஸோ இது வந்து என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது ஃபேஸ் மோடை செலக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த பாக்ஸோட ஃபேஸ் அண்ட் கியூபோட ஃபேஸ் எல்லாமே செலக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் போகிறேன், கியூப் செலக்ட் பண்ணுங்கள். இது நம்ம இப்போ ஃபேஸ் மோட் போகிறோம். ஸோ இப்போ நமக்கு ஃபேஸ் செலக்ட் ஆகுது அண்ட் ஃபேஸஸ் அண்ட் எல்லா ஃபேஸுமே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மேலே நம்ம மவுஸ் ஏற வைக்கும்போது செலக்ட் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் மோட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ், அந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணி டபிள்யூ ப்ரெஸ் பண்ணி நம்ம இதை ட்ராக் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எஸ், அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் ஃபேஸ் மோட். ஸோ இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் எட்ஜ் மோட் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் லைன். ஸோ நம்ம இந்த எட்ஜ் லைன் அட்ஜஸ்ட் அண்ட் பண்ணிக்கலாம் எதனாலுமே. ஸோ வேறு ஒன்று 3 இது தான். ஸோ வெர்டெக்ஸ்னால இந்த டாட் வெர்டெக்ஸ் எடிட் பண்ணுறது, எட்ஜ் மோட் இப்போ ஃபேஸ் மோட் எடிட் பண்ணுறது. ஓகே, ஸோ நம்ம இப்போ அடுத்து வந்து ஜஸ்ட் ஃபேஸ் அண்ட் this. ஓகே, ஸோ இப்போ இவ்வளோதையும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் நம்ம கஸ்டம்ஸில் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணிடுவோம். பிகாஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் வந்து நிறைய வாட்டி யூஸ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்ட்ரூட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் என்டர். ஸோ நம்மளோட எக்ஸ்ட்ரூடுங்க வந்துடுச்சு. ஜஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ரூடு கிளிக் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரூட்னா என்ன, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம இன்னொரு செக்ஷனுக்கு எடுத்து போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அப் இல்லைனா டவுன், ரைட் அண்ட் லெஃப்ட். ஸோ நம்ம அதை வந்து டைரெக்டாக இழுத்தா அது வந்து டோட்டல் ஆப்ஜெக்டும் உங்களுக்கு சேர்ந்து வரும். அண்ட் எக்ஸ்ட்ரூட் மோடில் நம்ம இழுத்தோம்னா அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு செப்பரேட் எட்ஜ் லூப் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து அதோட திக்னஸ் அண்ட் செட்டிங்ஸ் இங்கே இருக்கும். அண்ட் எட்ஜ் மோடுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கும். ஸோ நாம் இப்போ வந்து க்ரியேட் பண்ணது இந்த பவர் பட்டன். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் அந்த நீங்கள் செலக்ட் பண்ண வச்சுருந்த அந்த எல்லா ஆப்ஷனுக்குமே சென்டர் இப்போ ஒயிட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ட்ராக் பண்ணுறோம். ஸோ இதில் டவுன் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம டவுன் பண்ணிக்கலாம், பேக் பண்ண அப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டவுன் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராஸ்பெக்டிவ், அதாவது ஒரு தனிப்பட்ட எந்த இதுவுமே வராது நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டவுன் பண்ணுறோம் எக்ஸ்ட்ரூட் மோடில். பட் நமக்கு வந்து இன்னும் இந்த இடத்துல 2 ஃபேஸ் அண்ட் இந்த இடத்துல சில விஷயங்கள் இருக்குது.
ஜஸ்ட் என்ன சொல்ல பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது எக்ஸ்ட்ரூட் மோடில் பார்த்து வரைக்கும் இந்த சைட் லேயர் எட்ஜ் அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து ஒர்க் ஆகாது. நமக்கு டவுன் பண்ணுறோம், ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டவுன் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரூட் மோடை நம்ம யூஸ் பண்ணோம். பட் இப்போ வந்து நம்ம இதை வந்து இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதை விட கண்ட்ரோல் செட், ஸோ எக்ஸ்ட்ரூட் நம்ம இப்போ இதை பார்க்கலாம். அண்ட் இப்போ எக்ஸ்ட்ரூட் இல்லாமல் W ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபுல் இது வந்து உங்களுக்கு டவுன் ஆகும். ஸோ இது வந்து ப்ராப்பராக என்ன சொல்ல இருக்காது. அந்த நம்ம க்ரியேட் பண்ணுற அந்த ஆங்கிளுக்கு இது வராது. ஜஸ்ட் இதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண தான் பண்ண போகிறோம். பட் இந்த ரெண்டு ஆப்ஜெக்டை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரூட் பட்டன் கிளிக் அண்ட் பவர் பட்டன், ஸோ சென்டர் ஆஃப் பவர் and இது நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிச்சோம். ஓகே, யா. ஸோ இப்போ நாம் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. அண்ட் அந்த ஷேப், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இந்த ஷேப்புக்கு வரணும், ஒரு ஸ்லைடு மாதிரி. ஸோ அந்த ஷேப்புக்கு வர்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் அது வந்து ஃபேஸ் மோடில் இருக்குது. இந்த ரெண்டு ஃபேஸ் நம்ம delete பண்ணுறோம். ஓகே, delete and delete, face select and delete. Okay, so இப்போ வந்து இந்த ஃபேஸ் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு blank and delete பண்ணியாச்சு. ஸோ நம்ம அதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய எடிட் மெஷில் போனீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து mesh tool. ஓகே, மெஷ் டூலில் போனீங்கன்னா அந்த append to polygon. ஸோ இது கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும் append to polygon. ஸோ இது வந்து append to polygonனா என்ன? ஸோ இங்கே லெஃப்டில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எழுதி வரும் what is append to polygon. Append to polygon to action the object, then click on the first border edge to append on. ஸோ append on இது வந்து ஜஸ்ட் ஸ்லைஸ்லி க்ளோஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் in the border to this border, see, close edge. So in the border, sorry, control Z. Okay, இருக்கட்டும். ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. ஸோ உங்களுக்கு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். பட் இது வந்து ப்ரொஃபைலில் ஜஸ்ட் கண்ட்ரோல் Z, மறுபடியும் செலக்ட் பண்ணுறோம் border, தென் என்டர் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். இல்லைன்னா அது வந்து ஓவர் ரைட் ஆகும். ஸோ நம்ம பேன் பண்ணி ஜூம் பண்ணி மறுபடியும் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து இந்த border this, சாரி, மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிக்கிடுங்க and click and enter. சேம் இந்த சைடும் இதை கிளிக் பண்ணிவிடுங்க அண்ட் இதை கிளிக் பண்ணுங்க அண்ட் சாரி இதை append to polygon கிளிக் பண்ணிவிடுங்க அண்ட் அகெயின் ட்ராக் பண்ணுங்க அண்ட் என்டர். ஓகே, திஸ் இஸ் ஹவ். இந்த மாதிரி தான் அந்த append to polygon நமக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி தான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு delete பண்ண அந்த ஃபேஸஸ்லேருந்து என்ன பொசிஷனுக்கு வேணும் அப்படி எடுத்து நம்ம பண்ணால் என்ட்ரு ஆகிடும். அண்ட் நீங்கள் வெறும் G ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஆக்ஷன். ஸோ லாஸ்ட் ஆக்ஷன் ஷுட் என்ன நம்ம யூஸ் பண்ணமோ அது வந்துடும். அண்ட் அகெயின் G and enter. Okay, this is இப்போ நம்ம அந்த மாஸ் ட்ராப் யூஸ் பண்ணுறதுக்கான வேறு சின்ன பேசிக்ஸ் மாடல்ஸ் பார்த்துட்ருக்கோம். And okay friends, this video length is of more than half an hour and we will see another video to complete this project. And என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உடனுக்குடன் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளம் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் போய் சேர்கிற வரைக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் சேர்கிற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
Thank you, friends.